Radio Mirchi 98.3 FM presents. Turn up the radio. Turn up the radio. Radio Mirchi Radio. Turn up the radio. Turn up the radio. Radio Mirchi Radio Mirchi. Radio Mirchi ಇದು summer hot ಮಚ್ಚೆ Turn ಮಚ್ಚೆ. up the radio. Turn up the radio. Radio Mirchi ಇದು summer hot ಮಚ್ಚೆ Turn up ಮಚ್ಚೆ. the radio. Turn up the radio. Turn up the radio. Radio Mirchi. 98.3 FM இது செம்ம ஹாட் மச்சி. பிரியா உங்களுக்கு கேட்க வந்துருக்கீங்க உங்க ஷா கிட்ட இருந்து இன்னைக்கு ஏன் இந்த அப்படின்னா என்ன பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சு இன்னும் ஏன் உழவு சத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆஹா கல்யாணம் படத்தினுடைய சிங்கிள் ஆடியோலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நாயகன், எப்பவுமே நாயகன் வந்து நானி. ஸோ ஆனால் இன்னைக்கு நாயகன் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் தரண்குமார். ஸோ அவர் தான் பாட்டெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி கையெல்லாம் உடஞ்சாலும் பாட்டு போட்டுருக்காரு. ஸோ அவருக்காக தான் அந்த அடுத்த ரெண்டாவது யாருன்னா நானி, நம்ம ஹீரோ சார். தாடிலாம் வச்சுட்டு எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் நம்ம கோகுல் கிருஷ்ணா, வணக்கம். அவர் தான் டேரக்டர். சார் டேரக்டர்னா நீங்கள் நல்லா ஏதாவது பேசணும். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? இந்த ஆகா கல்யாணம் படம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இது வந்து பேன் பஜா பாரத் ஹிந்தி படத்தோட பேன் பஜா பாரத் பேன் பஜா பரத். ஓகே, அதோட அஃபிஷியல் ரீமேக். ஓகே. அண்ட் ஏப்ரல் மேல ஷூட்டிங் போகிறோம். என் படம் இப்போ முடிஞ்சிருக்கு. ஓகே. பார்க்குறதுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷினில் துணியை போட்டு எடுத்தால் பளிச்சுன்னு வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்தோம். நல்லா இருந்தது. நீங்களும் டைம் கிடைச்சா பாருங்கள். ஆகா கல்யாணம். ஆகா கல்யாணம். சார் இப்போ நார்மலாக வந்து படம்னாலே சிங்கிள் ரிலீஸ்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ வந்து பாடுவாங்க. அதை வந்து யூடியூப்ல வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி அந்த பாட்டு தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் பாடல? நானி யூ கேன் சிங் நோ. இது பஞ்ச் சாங் ரிலீஸ் தானே? ஆமாம். என்னோட ஒரு பஞ்ச் டைலாக். அவங்க வேலை அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். ஓகே. ஆனால் நீங்கள் பாடினா நான் பாடினா கேவலமாக இருக்கும். ஓகே, பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ தமிழை வந்து ட்ரை பண்ணி பேசுறீங்க, வெரி நைஸ். இவங்க கிட்ட பேசுறதுக்காக, அதுவும் நானி கிட்ட பர்டிகுலராக பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்துருக்காங்க. ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? ஹலோ, எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் நானி. ஹலோ, ஹாய். ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட், தேங்க் யூ. ஹவ் ஆர் யூ? யூ நோ மீ? டு ஐ? யூ கான்ட் கெஸ் மீ? Madam, sounds familiar. Tala. Definitely not Vani Kapoor. Master. Hi. சும்மா கெஸ் மாஸ்டர். என்ன மாஸ்டர்னு கரெக்டா சொல்லணும். பிடி மாஸ்டரா? பிருந்தா மாஸ்டர். பிருந்தா மாஸ்டர் ஆ, எப்படி ஆனாரு? நானி நல்லா அந்த தல பாட்டு நல்லா ஆனாரா இல்ல என்ன பண்ணாரு? சுளுக்கு பிடிச்சிச்சு, கொஞ்சம் ஸ்டெப் கம்மியா கொடுங்கன்னு சொன்னாரு. அதெல்லாம் சொல்லவே மாட்டாரு. என்ன கொடுத்தோம் அது ஃபுல்லா பண்ணுவாரு. ஏதோ மிஸ் ஆனா கூட ஒன் மோர் கேட்டுட்டு பண்ணுவாரு. அதெல்லாம் காம்ப்ரமைஸே பண்ணல அவரு. சரி, அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? நானி, how you're feeling? It's today's first day the Tala is going to release. How you're feeling? ரொம்ப excited. Also waiting for the feedback from the crowd because Tala in the part we not a song which we should listen alone. ஆமா, it's with the crowd, it's with the people. It's I think the full high of this song we'll enjoy only on theaters first day. Yeah. Correct. சோ தியேட்டர்ல நீங்க வந்துருங்க மேடம், சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் தியேட்டர்ல. Definitely வருவேன். Thank you so much ma'am. Thank you master, thanks for calling. சார், இது in betweenல வந்து பாத்தீங்கன்னா டிஆர் பஞ்சு சான்ஸே இல்லை. வாடாய மச்சி வாழக்கா பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு எடுத்துட்டீங்க in betweenல. ஸோ டிஆரோட டைட்டில்ஸ் அவரோட பஞ்சையும் கொண்டு வரணுன்ற ஐடியா எப்படி வந்துச்சு தரன்? நம்ம அந்த ஆக்சுவலாக இந்த பாட்டோட மெயின் கேட்ச் ஃப்ரேஸ் வந்து வாடாய் மச்சி வாழக்கா பஜ்ஜி. அதான் 3-4 தடவை வருது. ஆமாம், 3-4 தடவை வருது. ஏன்னா அந்த டைலாக் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வச்சு தான் அந்த ஹோல் கேட்ச் ஃப்ரேஸே ஃப்ரேம் பண்ணோம். வாடாய் மச்சி வாழக்கா பஜ்ஜி, நான் தாண்டா கில்லி அடிப்பேண்டா சொல்லி, மை நேம் இஸ் பில்லா சுடுவேண்டா நல்லா, சிட்டி தரோபோ முட்டாத போப்போ. ஸோ இப்போ அந்த போர்ஷனை அப்படி இப்போ எல்லாரும் சேர்ந்து நானி, தரன், அப்புறம் கோகில் எல்லாம் 3 பேர் ரைம்ஸ் மாதிரி பாடிடலாமா? ரைம்ஸ் மாதிரி. ஆமாம், கிளம்புறதுக்கு முன்னாடி ஏன்னா இப்போ நீங்கள் கிளம்ப போறீங்க, எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது, அதனால அதை பாடிட்டு போகலாம். 1 2 3 ரெடி ஸ்டார்ட். வாடாய மச்சி வாழக்கா பஜ்ஜி, நான் தாண்டா கில்லி அடிப்பேண்டா சொல்லி, மை நேம் இஸ் பில்லா சுடுவேண்டா நல்லா, சிட்டி தரோபோ முட்டாத போப்போ. சார், அவங்க பஞ்ச் டயலாக் கண்ணா பண்ணிங்கதா கூட்டமாக வரும், சிங்கிளாக தான் வரும்.
ஸோ இன்னைக்கு வந்து சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்களா, அதனால இந்த சிங்கிளாக தான் வரும் அப்படின்றதோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிங்கிளாக வந்தாலும் டபுள் ட்ரிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் ஓடணும். ஸோ அதுக்கு வந்து ரேடியோ மிர்ச்சி சார்பாக வந்து நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ்னு இப்போ சொல்லிக்க மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. இப்போ வந்து சொல்ல மாட்டாங்கன்னா அப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ பிளான் பண்ணி விரைவாக அவங்களுக்காக வந்து ஆஹா கல்யாணம் படம் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நானி சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், தமிழ் நீங்கள் வீக்குண்டீங்க. ஸோ வெப்பம் படம் வரும்போது நீங்கள் மந்தாக இருந்தீங்க, இப்போ வீக் ஆயிருக்கிறீங்க. ஸோ அப்படியே டேவ் ஆயிருவீங்க, கவலைப்படாதீங்க. நிறையா தமிழ் கற்றுக்க வாழ்த்துக்கள். 98.3 FM இது செம்ம ஹாட் மச்சி.